தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பாட்டு சமையலில் சூப்பரான ஒரு எக்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 3:30 மணிலேருந்தே பார்த்திங்கன்னா வானெல்லாம் சூப்பரான ஒரு மேகமூட்டத்தோட அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கருக்கலாக இருந்துச்சு, அப்படியே ட்ரிஸ்லிங் விழுக ஆரம்பிச்சிருக்கு. சரி, அது கூடவே இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த மழை துளி விழுந்த உடனேயுமே இப்படி ஆயிடுச்சு. சாயந்தரம் வானம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அப்படியே ஒரு சூடாக ஒரு எக்கு கிரேவி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எக்கு கிரேவி பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மழை பெய்யறதுக்கு அதுக்கும் எதமாக ஒரு சூப்பரான ஒரு சுக்கு காஃபி போட்டு குடித்தாச்சு. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதுலேயே கொஞ்சமாக நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு கூடவே ஒரு 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு, இதில் 2 இதழ் அன்னாசி பூவோட இதழ் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா நம்ம பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்காக நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக வதக்கலாம். எல்லாருமே குக்கிங் பண்ணுற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் சொல்கிற ஒரே இது என்ன அப்படின்னா, சமையல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னமோ நிஜம்தான். இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிறதுக்கும் மீடியமாக வச்சுட்டு வதக்கிறதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டில் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் வெட்டி சேர்த்துருக்கேன். இந்த டைமில் கருவேப்பிலை போட்டோம்னா அதோட ஃப்ளேவரும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம மசாலா எல்லாமே சேர்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இது கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே வறுத்து வரும்போது அந்த கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ரெட்டும் இல்லாமல் ப்ரௌனும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். இப்போ இது கூடவே நான் ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இந்த மசாலா பொருட்களை நம்ம இந்த எண்ணெயிலேயே வறுத்து விட்டதுக்கப்புறமா நான் ஒரு 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அங்கங்கே சின்ன சின்னதாக தக்காளி அரைப்படாமல் இருக்கும், அதனால பரவாயில்ல. அது நம்ம இதில் மசாலா கூட சேர்ந்து வதக்கி வரும்போது அதுவுமே அப்படியே ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ இப்போ தக்காளியும் அரைச்சி நம்ம சேர்த்தாச்சு. இது நல்லா அந்த மசாலா கூட கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தக்காளி பேஸ்ட்டோடதையும் தண்ணியும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். தக்காளி நம்மளுடைய கிரேவியோட குவான்டிட்டி எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த தக்காளி இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம போடுற மசாலா பொருட்களையும் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி. இல்லை அப்படின்னா அதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்காம வெறும் தக்காளியோட ஃப்ளேவர் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரையும் கழுவி இதில் ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சு. கல்லுப்பு நான் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா
நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு இதை மூடி வச்சு நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து எக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ரா ஸ்மெல் வந்து இப்போது எவ்வளோக்கு எவ்வளோ போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி அப்படியே தகன்னு கொதித்து வந்திருக்கு. கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆயில் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்தேன். சரி நைட் டைமில் சாப்பிட்றது ரொம்ப ஆயில் வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு 5 முட்டை வந்து நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து உடச்சி ஊற்றிட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றினோம்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று முட்டாமல் இருக்கும். அதே மாதிரி 5 எக் வந்து நான் இதில் உடச்சி ஊற்றியாச்சு. முட்டை வந்து சேர்த்ததுக்கப்புறமா 5 நிமிஷத்துக்கு நம்ம அதை கலக்கவே கூடாது. அப்படி கலந்துட்டோம் அப்படின்னா அது எல்லாமே மஞ்சக்கரு, வெள்ளைக்கரு இதெல்லாம் கலந்து ரொம்ப வந்து கிரேவி திக்காக ஒரு மாதிரி பெரட்டின மாதிரி ஆகிடும். அதுக்காக வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிட்டோம்னா பாருங்கள் சூப்பராக அதுலேயே இருந்த இடத்துலையே நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து முட்டை வந்து அந்த மஞ்சக்கரு இதெல்லாம் வந்து உடையாமல் அப்படியே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே தகன்னு சூப்பரான கலரோட நம்மளுக்கு எக்கு கிரேவி வந்து தயாராகிடுச்சு. இதுலேயே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்துருக்கேன். அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சாப்பாடுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் வில்லேஜ் பாட்டி சமையலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான சமையலோடு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.